என்ன சார் ரொம்ப சோகமா உட்காந்துருக்கீங்க? 2 நாளா அப்டேட்டும் இல்லை குரூப்ல. என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு மேடம். ஏன் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றீங்க? இன்னைக்கு சாட்டர்டே. சாட்டர்டே இஸ் ஹோல்சேல் டே. நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது சாட்டர்டே என்ன நாங்க ஏதோ சும்மா உட்காந்துருக்கிற மாதிரி. ஓகே. ஸோ ஆமா, சும்மா தான் இப்போ உட்காந்துருக்கீங்க. அந்த மாதிரி இல்லை. சாட்டர்டே ஆக்சுவலி உங்களுக்கு தெரியாது என்னன்னா சாட்டர்டே இஸ் அ பிஸி டே. ஓகே, ஆஸ் அ ஹோல்சேலர்ஸ்க்கு சாட்டர்டேன்றது ஒரு நாங்களும் ஹோல்சேல் தான். ஐயோ எப்படி சொல்லி புரிய வைக்கணும் உங்களுக்கு. ஹோல்சேல் மீன்ஸ் வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ் இங்க தெளிவா சொல்லுங்க. தெளிவா சொல்லுங்க. தெளிவா சொல்றேன், இங்க வாங்க. இன்னைக்கு as a சாட்டர்டே ஹோல்சேலா பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஓகே வந்து ஷாப்ல பல்கா எடுக்கிறது ஹோல்சேல்னு சொல்லுவோம். சாட்டர்டே மட்டுமா இல்ல ஃப்ரைடே கூட? சாட்டர்டே மட்டும். அப்ப ஃப்ரைடே ஏன் அப்டேட் பண்ணல? ஸோ தப்பாயிடுச்சு. ஆல்ரெடி தேர்ஸ்டேயோட ஆர்டர்ஸ் ஃப்ரைடே எங்களால் முடிக்க முடியல, அதனால வந்து ஃப்ரைடே பண்ண முடியல. ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே அப்டேட் பண்ணாத டீமுக்கு வந்து நாளைக்கு அப்டேட் பண்றோம். ஓகே, நாளைக்கு அப்டேட் பண்றோம். என்ன புது கலெக்ஷன் வந்திருக்கு சார்? மேம் அதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா சாட்டர்டே ஆச்சு, ஃப்ரைடே ஆச்சு, போச்சு. நிறைய பேர் வாட்ஸ்அப்ல நிறைய பேர் காமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஆல்ரெடி வீடியோ கீழே காமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. வாட்ஸ்அப் ரிப்ளை இல்லை, அது இல்லை. ஸோ பிஸி இருக்கிறதுனால பிஸின்னு சொல்கிறோம், ஒன்றும் இல்லை. ஸோ அது ஆன்லைன் கஸ்டமர்ஸ்க்காக நாளைக்கு சண்டே எஸ்பெஷலி ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. நாளைக்கு இந்த ஆன்லைன் 2 நாளாக போடாத ரீசன்னால நாளைக்கு சண்டே 11 o'clock அப்டேட் பண்றோம். நான் வீடியோல சொல்லிருக்கேன். சண்டே ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள் ஓப்பன் இருக்கும். அப் டு 2 to 3 o'clock வரையும் தான். ஸோ ஆன்லைன் நேரம் எடுக்கணும்னா நாளைக்கு 11 o'clock குரூப்ல அப்டேட் பண்றோம். ஓகே. ஸோ இந்த 2 நாள் ஆர்டர் எடுக்கல அப்படின்ட்டு நாளைக்கு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்றீங்க ரெஸ்ட் எடுக்காம. ஓகே, எனக்கு ரெஸ்ட் வேணும் மேடம், அதனால வந்து சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து பாவம் உங்களுக்கு ஃபீல் பண்ணக்கூடாது. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்குது, நாளைக்கு அப்டேட் பண்றோம். நிறைய டைம் கேட்டிருந்தீங்க போன வாட்டி வீடியோ எப்போ பாக்குறீங்க, எப்போ கலெக்ஷன் கேக்குறீங்க. ஸோ அதை பாருங்களேன், திருப்பி அதே தான் ப்ராப்ளம் எங்களுக்கு. என்னன்னா எப்போ பாக்குறீங்க வீடியோ போடும்போது திருப்பி இன்னைக்கு கலெக்ஷன் இருக்கான்னு நாங்க எப்போ குரூப்ல இதை பாருங்களேன், வீடியோ ஆன் அந்த ஸ்பாட். ஓகேவா? இன்னைக்கு என்ன 8 ஆகஸ்ட். டைம் காமிங்க பார்க்கலாம், டைம் டேட் எல்லாம் இந்த பாத்துக்கோங்களேன். ஐபோன் இது என்ன, ஐயோ கால் வேக்கெல்லாம் போகுது பாருங்க. டேட் பாத்துக்கோங்க. இப்போ எவ்வளவு டைம்? இது சாட்டர்டே. இப்போ இத வச்சுங்களா, இன்னைக்கு நான் வீடியோ அப்டேட் பண்ணிருக்கேன். இப்போ கலெக்ஷன் இது இருக்கு. நாளைக்கு அப்டேட் பண்ணும்போது இது இருக்கு. ஓகேங்களா? சோ நாளைக்கு அப்டேட் யார் யார் இருக்காங்க, யார் பார்த்தாங்க, யார் பர்ச்சேஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு கிடைக்கும். நீங்க நாளானிக்கு வந்தாச்சுன்னா என்ன இருக்குதோ அதுதான் அப்டேட் பண்ணுமோ அதுதான் கொடுக்க முடியும். இல்லாத ஐட்டம் நான் வந்து திருப்பி ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. இன்னைக்கு டிசைன் என்ன இருக்குதோ இன்னைக்கு, நாளைக்கு டிசைன் என்ன இருக்கோ நாளைக்கு, அது மாதிரி நாளானிக்கு. என்ன சார் கோல்டு கூட போய் வாங்கிடலாம் சார், உங்ககிட்ட ஐட்டம் வாங்குறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணுமே? எப்ப பார்த்தாலும் இல்லன்றீங்க. ஸ்பீடா போடலாம் இல்லீங்களா பார்சல் எல்லாம்? ஸ்பீடா போடலாம் இல்லீங்களா பார்சல் எல்லாம்? ஏன் இவ்வளவு டிலே பண்றீங்க? பார்சல்காரன் வந்துட்டான். நேத்து ஒண்ணும் இல்ல, இங்க வா. இப்போ பார்சல் போட்டு எங்க எல்லாரும் நேத்து போட்ட பார்சல் நேத்து போடாம இன்னைக்கு போட்டிருக்கீங்க. நாங்க என்ன சொல்றோம் பாருங்க, பார்சல் இந்த முன்னாடி தான். இப்போ பார்சல் இத பாருங்களேன், இந்த பார்சலா போட்டுட்டே இருக்கேன். ரொம்ப திட்டினே இருக்கான். எப்ப பார்த்தாலும் அர்ஜென்ட்ன்றீங்க, எல்லாரும்ன்றீங்க, புக்ன்றீங்க, வர்றீங்க போறீங்க என்ன அப்படின்ட்டு. என்னப்பா அவங்க தான் போடுறாங்களா பார்சல்? ஏதாவது மிஸ்டேக் ஆனா அவங்கள தான் கேட்கணும். அப்போ கேட்கலாம். சோ அந்த மாதிரி பார்சல்ல பாருங்களேன், இங்க வாங்களேன், இங்க வாங்களேன். நீங்க இப்ப நான் அதெல்லாம் காட்ட மாட்டேன். இன்னைக்கு டேட் பாருங்க, டேட் தானே இது? 8 ஆயிருக்கா? எத்தனை மணிக்கு புக் ஆயிருக்கு? ஸோ அந்த மாதிரி பார்சல் போயினே இருக்கும், வந்துனே இருக்கும். இன்னைக்கு புக் பண்ணிருக்குது. ஸோ நான் ஒரு செகண்ட் நீங்க ஹோல்ட் பண்ணுங்க, நிறைய கலெக்ஷன் இருக்குது. நான் அந்த பாட்டி அனுப்பிட்டு என்ன புது கலெக்ஷன் எடுத்துட்டு வந்திருக்கீங்க சார் இன்னைக்கு? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, போன வாட்டி வீடியோல போட்டிருந்தோம் இல்லையா, என்னது அவாசால வந்து ஸ்கேலப் டிசைன்ஸ். இந்த வாட்டி செட்டிநாடுல வந்து கலர்ஸ் வந்துருக்குது. ஸோ நீங்க குர்தாஸுங்களா? ஆமா குர்தாஸ். நான் இங்க வச்சிடறேன், இங்க ஒரு 2 காட்டினேருங்க என்னென்ன கலர்ஸ் இருக்கு அப்படின்ட்டு பாருங்க. இதெல்லாம் கலர்ஸ் ஜஸ்ட் நான் ஒன்னு ரிவீல் பண்றேன். இதெல்லாம் கலர்ஸ் இருக்கு பிரசன்ட். அப்புறம் இல்ல இது இல்ல அது இல்லன்னு இல்ல, அது குவாண்டிட்டி இருக்கு உங்களுக்கு. ஓகே, எல்லாத்துலயும் கலர்ஸ்ங்களா? இதெல்லாம் கலர்ஸ் இருக்குது. கலர்ஸ்ல இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் இருக்கும் பிரசன்ட். ஓகேங்களா? இதுல குவாண்டிட்டியும் கிடைக்கும் இல்லீங்களா? இங்க காட்டிடுங்க என்ன குவாண்டிட்டி. குவாண்டிட்டி வந்து ஓகே, இப்படியே தெரியுது சார், நீங்க ரொம்ப கஷ்டப்படாதீங்க. ஓகேவா? கலர்ஸ் எல்லாமே தெரியுது. செட்டிநாடுல எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. லெந்த் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. நிறைய பேர் டவுட்ஸ் இருக்குது. சோ அந்த டவுட்ஸ் கிளியர்க்காக தான் நான் ஜஸ்ட் ஒன் ஓபன் பண்ணி காட்டுறேன். எல்லாமே காட்ட முடியாது. இங்க பாருங்களேன், லெந்த் பாத்தீங்களா? லெந்த் நிறைய பேர் கேட்டிருந்தே ப்ரீவியஸ் 40 லெந்த் இருந்துச்சு, இப்போ 41 to 42 வருது. சோ இதுல எது அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் ஷோல்டர் மேல கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த மாதிரி ஜரி மேலேயே வந்திருக்கும்.
சோ எவ்வளவு பியூட்டிஃபுல் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு இந்த பேட்டர்ன்ஸ். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நாளைக்கு அப்டேட் பண்ணுவோம். சோ இது வந்து இது நாளைக்கு குரூப்ல அப்டேட் பண்ணுவீங்க. லிமிட்டட் தான் மேடம். நான் நிறைய சொல்லிட்டேன், நிறைய பேர் செட்டிநாடு ரா சில்க் இதெல்லாம் வந்து லிமிட்டட் தான். குரூப்ல போடும்போது அப்டேட் பண்ணும்போது எடுத்துங்க. நெக்ஸ்ட் டேக்கு வெயிட் பண்ணிருந்தீங்க இல்ல நான் வந்து அப்புறம் பண்ணிக்கிறேன். நிறைய பேருக்கு என்ன क्वेश्चंसனா நான் போடுறேன் சார் 1 ஹவர்ல போடுறேன், நீங்க இல்லன்னு சொல்றீங்க, நான் எதுக்கு போடணும் அப்படின்றீங்க. பாருங்களேன், இது நான் வச்சுட்டு நான் எதுவும் பண்ண போறது இல்ல. இது சேல் பண்றதுக்கு தான் இருக்குது. இன்னொரு நாள் நீங்க ரீட்டைல் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு நாங்க சேல் பண்ணி நீங்க சேல் பண்றதுக்காக தான் வச்சிருக்கேன். நான் வச்சுட்டு எதுவும் சொல்றது இல்லை. அதனால இருக்கும்போது வாங்கிக்கோங்க. ஸோ அது ஒன்று ஆச்சுங்களா. நெக்ஸ்ட் வாங்க காத்தா காட்டன். என்ன காட்டன்? காத்தா காட்டன். காத்தா காட்டன்ல இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எடுத்து வந்திருக்கோம். ஓகேங்களா, அங்க பாருங்களேன். காத்தா காட்டன் ஸ்கேலப் நெக்கோட. ஓகே, அங்க பாருங்களேன். ஒன்னு ஓபன் பண்ணி காட்டவா? காமிங்க பாருங்க. எல்லாம் ஸ்கேலப் நெக்குங்களா? ஸ்கேலப் நெக் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. போன அக்டோபர் போன வருஷம் அதுல ஸ்கேலப் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஸ்கேலப் வந்திருக்கீங்க. சோ அதனால வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸ்கேலப் நெக்ல காத்தா காட்டன். என்ன காட்டன்? காத்தா காட்டன். காத்தா காட்டன். கோட்டா காட்டன் போயிச்சு. காந்தாரா மூவி வந்துச்சு இல்லீங்களா? காந்தாரா மூவி அதனால காத்தா காட்டன். ஓகேங்களா. சோ காத்தா காட்டன்ல நிறைய கலர்ஸ் இருக்கு. இதெல்லாம் கலர்ஸ்ங்களா? இதெல்லாம் கலர்ஸ் ஒரு வாட்டி அப்படியே காட்டுறீங்க. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் தான் மட்டும் தான். இதுதான் வச்சிட்டு நான் சொல்றது இல்ல இதுதான் இருக்கு அப்படிட்டு. இதோட நியூ கலெக்ஷன் சொல்ல வரோம். ஓகே, அதுல பாதி காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மார்னிங்ல இருந்து. இது வரும்போது நான் இப்போ கஸ்டமர்ஸ் இங்க நின்று இருக்காங்களே, ஏய் வெயிட் பண்ணுங்க நான் வந்து ஓப்பன் அதுக்கப்புறம் வந்த உடனே கொடுங்க சார்ன்றாங்க. இப்போ எப்படி நான் வேணாம் இல்லை சார் அப்புறம் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லைங்களா. ஸோ அவங்க எடுப்பாங்க, அது வர்றது சேல் பண்றதா. சோ இது திஸ் இஸ் a digital tissue. டிஷ்யூல இந்த வாட்டி ரொம்ப டிஃபரண்டான கலர்ஸ் வந்திருக்கு சார். பாருங்க அவ்வளோ ஷைனிங்கா இருக்கு. பாருங்க எவ்வளவு ஷைனிங்கா இருக்கு, பாக்குறதுக்கே அழகா இருக்கு. கலர்ஸ் இருக்குது. நான் ஒண்ணா சாம்பிள் காட்டுறேன். ஜஸ்ட் பண்டல் மட்டும் காமிங்க சார். பாருங்க இது கலர், இது ஒண்ணு இருக்கு, இது ஒண்ணு இருக்கு. சோ இது ஒரு கலர் இருக்குது, இந்த மாதிரி ஒரு கலர் இருக்குது. இங்க நான் சார் சூப்பரா இருக்கு சார் டிஷ்யூ. இந்த மாதிரி ஒரு கலர் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஒரு கலர் இருக்குது. அதுவும் டாச்சுனா இது ஒரு கலர் இருக்குது, அங்கேயும் இருக்குது. சோ இதெல்லாம் வந்து டிஷ்யூ. ஓ அது கலம்கரி டிஷ்யூ. ஆமா, கலம்கரி. ஒரு 2-3 பேட்டர்ன்ல கலம்கரி பிரிண்ட்ல கொடுத்திருக்காங்க. சார் இது என்ன சார் இவ்ளோ இருக்கு? அது அந்த அப்புறம் காட்றோம் மேடம். அது என்ன ஸ்பெஷல் எடிஷன் எடுத்துறோம். ஸ்பெஷல் எடிஷனா? ஸ்பெஷல் எடிஷன் டாபு காட்டன். சோ என்னது? திமாக் நல்லா இருக்கு சார் உங்களுக்கு. திமாக் நல்லா இருக்கு. சரி ஓகே, இருந்தா சரி. திமாக் என்ன காட்டன் இது? இது டாபு காட்டனா? டாபு காட்டன். மல் காட்டன்னு சொல்லலாம் சார். அவ்வளோ நல்லா இருக்கு ஃபேப்ரிக். இருக்குது, அதனால சொல்லிருக்கேன். பாருங்களேன். வாவ் சூப்பர். பர்பிள் ஷேட் இதெல்லாம் வந்து தாபு காட்டன் மேடம். சோ மல் காட்டன், தாபு காட்டன் இஞ்சி அதுதான் நியர் டு தான் எல்லாமே. சோ இது வந்து பாத்துக்கலாம். நீங்க இது ஒரு பீஸ் மட்டும் ஓபன் பண்ணிக்கலாம். சோ இது மட்டும் மிஸ் பண்ணாதீங்க, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு மேடம். இது கம்மியா தான் இருக்குது, ஏனா சாம்பிள் பர்பஸ்க்காக நாங்க எடுத்து வந்திருக்கோம். லிமிட்டட் கலெக்ஷன். இதுல யாரா சூப்பரா இருக்குங்க, மிஸ் பண்ணாதீங்க. இது கம்ப்ளீட்டா உங்களுக்கு மல் காட்டன்ல வரும், ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் ஃபேப்ரிக். சோ வித் பாருங்க இந்த மாதிரி நெக்ல டிஃபரண்டான மாடல் கொண்டு வந்திருக்காங்க. லென்த்துமே வந்து உங்களுக்கு 42 அவேலபிள் இருக்கு. ஆமா. சோ ஓகே, அதை விட்டு பின்னாடி எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, எல்லாம் வீடியோல கவர் பண்ண முடியல. சோ ஃபெஸ்டிவ் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஸ்கேலப் நெக் எடுத்து வந்தாச்சு. இந்த பாருங்க இது எவ்வளவு இருக்கு அப்படினு. ஓகே, ஸ்கேலப் நெக். ஓகேவா? ஸ்கேலப் நெக்ல 42 to 44 லெந்த். ஓகே, 42 to 44 லெந்த். சோ மேக்ஸिमम வந்து யாராவது லெந்த்ல இருந்து பார்க்கறனா வரலாம். வாங்க, ஃபெஸ்டிவ்காக நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஜஸ்ட் ஃபார் சாம்பிள் பர்பஸ் தான். வெயிட் பண்ணுங்க அதுக்குள்ள. சார் அது காமிங்க சார், பாக்குறதுக்கே அழகா இருக்கு. லாஸ்ட்ல காட்னே இருக்கேன் நான். நீங்க லாஸ்ட்ல காட்றதுக்காக அங்க பாருங்க. நான் கீழே விழுந்துற பிளேஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. கீழ வந்து போறீங்க. பரவாயில்லை, நீங்க நானே காட்டுங்க. இதெல்லாம் என்னன்னு காட்டுங்க. என்னன்னு காட்டுங்க. என்ன சார் இது ஃபேப்ரிக் என்ன தெரியலையே, ஏதோ டிஃபரண்டான நெக்ல கொண்டு வந்திருக்கீங்க. நானே காட்றேன் அப்படின்றீங்க. இத பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. இது நேம்லயே தெரியுதா என்னன்னு? நான் சொல்லணுமா இதுதான்ட்டு? வித் லிவா டாக்ங்களா? வித் லிவா டாக்ல வித் ஸ்கேலப் நெக் கூட ஒன்னோட்டி கேட்டிருந்தீங்களா? இந்த பாருங்க, எங்கமே இந்த நெக் நான் பார்த்ததே இல்ல. ஸ்கேலப் நெக். வாவ் சூப்பர். அவாசால லிவா பிராண்ட். லிவா ஃபேப்ரிக் பிராண்ட் கிடையாது அது. ஓகே, ஃபேப்ரிக். சூப்பர் சார், சூப்பர். சோ வித் பாக்கெட்ஸ் எல்லாம் வித் பாக்கெட். நிறைய கலர்ஸ் இருக்குது. அங்கமே இருக்கே கலர்ஸ். அங்கமே இருக்குது. green இருக்குது. இந்த பிஸ்கட் கலர் இருக்குது. அது என்ன சார் அதுக்கு தகுந்த மாதிரி நெக் கொடுத்திருக்கீங்க. பி ஸ்டார் ஆஃப் பிஸ்கட் கலர். பிஸ்கட் யாரா? ஓகே, இதுமே இங்க இருக்குங்களே. இந்த பாருங்களா ரெட்ல இருக்குது. இது ஸ்கேலப் தான். ஓகேங்களா? அது சின்ன அதெல்லாம் உங்களுக்கு குரூப்ல அப்டேட் பண்ணிடுவாங்க. அதுல உங்களுக்கு நெக்கும் ப்ராப்பரா தெரியும். கிரே இருக்குங்களா?
சரி ஓடுங்க. இது பாருங்க சம் லாவெண்டர் வைனிஷ் கலரு. இந்த பாருங்களேன் இது இருக்கா, இது என்ன கலரு, ராமர் கிரீன் சிங்குச்சா கலரு. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப கஷ்டப்படாதீங்க வாங்க மேடம். நான் சொல்லிட்டா கஷ்டப்படாதமே எதுவுமே வராது. உட்காந்து இன்னைக்கு சாப்பிட கூட சாப்பிடல தெரியுமா? உங்களுக்கு சொன்னா ஏதோ நாங்க ஏதோ காமெடி பண்ற மாதிரி தெரியும். சாப்பிட இப்பதான் ஜூஸ் கொடுத்தாங்க, ஒரு கிளாஸ் ஜூஸ். ஓகே அந்த மாதிரி. ஆனா ரொம்ப கஷ்டப்படுறீங்க பாவம். கஷ்டப்பட்டதா நிறைய யாருமே உக்காந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டா முடியணும்னா முடியாது, கஷ்டப்பட்டதா வரும். ஸோ அதனால தான் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க நாங்கள் ஆன்சர் பண்றதில்ல. இதை பாருங்க வந்துட்டே தான் இருக்குது. ஸோ நாங்கள் என்ன சொல்ற சிம்பிள் லாஜிக் தான். குரூப்ல ஜாயின் ஆகுங்க, இல்லன்னா டைரக்ட் யார கஸ்டமர் டைரக்ட்டா வந்து ஆன்லைன்ல சாட்டர்டே மேக்ஸिमम பர்ச்சேஸ் பண்ண முடியாதுன்றீங்க, அவ்வளவுதான். 100% பண்ணுவோம். ஓகே, சாட்டர்டே ஃப்ரைடே இனிமே சீசன் வேற ஸ்டார்ட் ஆக போகுது. ஆன்லைன் கஸ்டமர்ஸ்க்கு என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. நாங்க அது புது ஷாப் ஓபன் ஆகுது இல்லையா, சோ அதனால நிறைய ஸ்டாக் வச்சிருக்கோம். வெறும் ஆன்லைன் அட்டெண்ட் பண்றதுக்காக கொஞ்சம் ஸ்டாக் எடுத்துறோம். அடுத்த மாசம் 13 இருந்து நீங்க ஆன்லைன் வந்து பேஷன்ஸா எடுப்பாங்க. ஏதாவது ஒன்னு பண்ணுங்க, அப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். பண்ணுவோம், நாங்க தான் திங்க் பண்ணிருக்குது. நிறைய ஸ்டாஃப்ஸ் கொண்டு வரோம். அப் டு செப்டம்பர் 30 வரைக்கும் கொஞ்சம் பேஷன்ஸ் இருக்கணும். செப்டம்பர் 13 மேல எங்களுக்கே தெரிஞ்சிச்சு ரெஸ்பான்ஸ் வந்து டிலே ஆகுது, நாங்கே வந்து கொஞ்சம் ஸ்லோ வரும். ஏன் அப்படின்னா ஆஃப்லைன் இருக்குது, ஆன்லைன் இருக்குது, ரெண்டு அட்டென்ட் பண்ண முடியல. ஸோ ஆன்லைனுக்கு தனியா ஒரு ஸ்டாஃப்ஸ் போடுது எஃபோர்ட். ஸோ உங்களுக்கு அதுல வந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். அதனால தான் நான் இன்னைக்கு அட்டென்ட் பண்ணாத, நேற்று அட்டென்ட் பண்ணாத ஒரு விஷயத்தினால தான் சண்டே நாளைக்கு ஒரு நாள் ஆஃப் டே ஓபன் பண்றோம். வித் போட்டோஸும் அனுப்போம். யாருக்கு வேணுமோ அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் விடுங்க, ஜாஸ்தி ரொம்ப பேசிட்டோம். நமக்கு இதெல்லாம் கூட அதுதானா சார்? இதெல்லாம் அதே தான். ஸோ இந்த பாருங்களேன், இது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இத பாருங்க, இந்த கலர் சூப்பர் சார். ஓகேவா? இது ஒரு கலர். எல்லாமே இப்ப குரூப்ல அப்டேட் பண்ணிடுவீங்களா கலர்ஸ் எல்லாம்? மேடம் நாளைக்கு ஓகேங்களா? ஓகே. இப்போ எனக்கு ஆல்ரெடி டயர்ட் ஆயிடுச்சு. சோ நீங்க வந்தீங்களான்டா ஒரு வீடியோ எடுக்கிறீங்களா? இன்ஃபார்ம்காக. ஏன்னா பேஷன்ஸ் ஆல்ரெடி திட்டி இருக்காங்க உட்கார்ந்தாங்க. சரி சார், இது முடிஞ்சது. இங்க எல்லாம் டாபு காட்டன் இங்க எல்லாம் இருந்தது, மல் காட்டன் மேடம் எல்லாமே காட்டன் இருக்குது. சோ இதெல்லாம் வந்து இது ஆல்ரெடி காட்டன் இல்ல. சோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு சார் இந்த வாட்டி கலர்ஸ். சோ அப்படியே பாத்துக்கோங்க. இன்னும் கலர்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு மேடம். நிறைய பேர் கலம்கரி கேட்டிருந்தீங்க, கலம்கரியில இருக்குது. சோ இந்த பாருங்களேன், நிறைய பேர் தாபுல கேட்டிருந்தீங்க. என்னது தாபு காட்டன்ல. ஓகே, அதுலயும் இருக்கு சார். கொஞ்சம் பக்கத்து ஷாப்ல ஏதாவது கலெக்ஷன் புதுசா வந்திருந்தா காமிங்க சார். ஆமா, மறந்தே வந்துட்டேன். நெக்ஸ்ட் பாருங்க இருக்கு, நாளைக்கு இருக்கிறவங்க மேடம். நான் ஒன்னு ஜஸ்ட் சாம்பிள் அங்கேயே காட்டுறேன். நீங்க இங்க சொன்னா நீங்க திட்டுவீங்க திருப்பி. ஓகே, ஷாப்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு. வந்த ஐட்டம் எல்லாம் ஓகே. இதெல்லாம் இப்போ வந்திருக்க கலெக்ஷனுங்களா? ஓகே. இதெல்லாம் என்ன ஃபேப்ரிக் சார்? இதெல்லாம் ஹெவி ரயான். ஹெவி ரயானா வட்டிகனா சார்? ஹெவி ரயான் மேடம். ஹெவி ரயான் சார். ஃபேப்ரிக் மட்டும் ஹெவி ரயான். வாட்டிகன்ல இருக்குது, ரயான்ல இருக்குது. இது ஹெவி ரயான். சூப்பர். கலர்ஸ் மட்டும் ரொம்ப அழகா இருக்கு. ஹெவி ரயான். ஓகேவா? ஓகே சார். ஓகே. ஹெவி ரயான்ல எல்லாமே தான் சொன்னல போன வாட்டியே. கொஞ்சம் கீழே வந்து 4 வரையும் வாங்க அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் சூப்பரான ஃபேப்ரிக்ஸ். பார்க்கறதுக்கே நல்லா இருக்கே. இந்த பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்ட்டு. ஓகே சார். ஓகே, இது வேட்டிகன். ஸோ அந்த மாதிரி வேட்டிகன்லேயும் இருக்குது, ஹெவி ரயான்லயும் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் இப்போ லான்ச் ஆயிருக்க சுட சுட கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நாங்கள் இவ்வளோ சொல்கிறோம், சுட சுட கேட்குறீங்க. நீங்கள் எத்த ஒன்று ஒரே டென்ஷன். வாட்ஸ்அப்படாச்சு ஏன் கொடுக்கல, ரிப்ளை ஏன் எனக்கு கொடுக்கலாம் அப்படின்றாங்க. ஓகே, மன்னிச்சுக்கோங்க. ஓ இது என்ன சார் புதுசா 3 பீஸ் செட்டா? 3 செட்ஸ் எல்லாம் வந்திருக்குது. வாவ், அந்த ப்ளூ கலர் காமிங்க சார். இதுங்க அதுவே அதே காமிங்க, நல்லா இருக்கு. என்ன மெட்டீரியல் சார் இது? இது மெட்டீரியல் வந்து சாஃப்ட் செமி ரா சில்க்னு சொல்லலாம். ஓ அடடா, ஓபன் ஆக மாட்டாங்க மேடம். இது என்ன சைஸ் சார்? M2XL S2XL? M2XL. வாவ், எப்படி இருக்கு பாருங்க ஃபேப்ரிக். வித் சூப்பர். வித் லைனிங். வித் லைனிங்ங்களா? ஆமா, அழகா இருக்கு சார். டீசென்ட்டான பேட்டர்ன் ஃப்ரெண்ட்ஸ். செமி ரா சில்க் பேட்டர்ன்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன்ஸ். துப்பட்டா கூட ரொம்ப கிராண்டா இருக்கு. ஸோ டசர் துப்பட்டான்னு சொல்லுவாங்க. டசர் சில்க் சாரீஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே கான்செப்ட்ல டசர் சில்க்ல துப்பட்டா கொண்டு வந்திருக்காங்க. சூப்பரா இருக்கு. எவ்வளோ காஸ்ட் வரும் சார் இதெல்லாம்? காஸ்ட் எல்லாம் குரூப்ல போடுறோம் மேடம், நாளைக்கு பாருங்க அப்டேட் ஆகும். அதுல கலர்ஸ்ங்களா இதெல்லாம்? ஆமா, கலர்ஸ் இருக்குது.
சரிங்களா? இது என்ன சார் இது ஏதோ புதுசா இருக்கு? அதுதான் சொல்ல விடுவாங்க, நீங்க சொல்ல சொல்ல விடுறீங்களா? பேன் வேற கர்ரன்னு கொடுத்தது. ஆமா, உங்க வாய்ஸை விட ஃபேன் சவுண்ட் தான் கேட்கும் நினைக்கிறேன். 3XL to 5XL கேட்டிருந்தீங்க. வேட்டிகன்ல 3 பீஸ்ல 3XL to 5XL. ஐயோ சொல்ல விடுங்களேன். ஓகே. 3XL to 5XL 3XL 4XL 5XL அது காட்டுறேன் சார். அதனால எனக்கு தெரிஞ்சு டபுள் எக்ஸ்எல்னு நினைக்கிறேன் சார். டபுள் XL to 3XL பாத்தீங்களா? உங்களுக்கே தெரியலன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு தெரியல. டபுள் பாருங்க. டபுள் XL ஓகே 3XL 4XL 5XL நாலு சைஸும் இருக்கு. பரவாயில்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. 3 பீஸ் செட் நிறைய பேர் கேட்டு ப்ளஸ் மைனஸ் அப்படினு அந்த கலர் காமிங்க. கிரே கலர் நிறைய இருக்குது மேடம். கலர் நிறைய இருக்குது. சோ குரூப்ல அப்டேட் பண்றேன். யாருக்கு வேணுமோ என்ன பண்ணலாம், நீங்க வாங்கிக்கலாம். மிஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் அங்க போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னும்போது நீங்க அங்க என்ன இருக்குதோ அப்பதான் கொடுக்க முடியும். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் 2XL to 4XL 2XL to 4XL அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில வேட்டிகன்ல 3 பீஸ் செட் இருக்குது. ஓகே, இது கொஞ்சம் தான் இருக்கும். அப்புறம் நீங்க அப்புறம் போட்ட பிறகு நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா ஆகாது. ஓகே, நாளைக்கு அப்டேட் பண்றேன். யாருக்கா வேணும்னா குரூப்ல இது வீடியோ இப்பவே அப்டேட் பண்ணுவோம். ஓகே, குரூப்ல எதுக்காகனா ஜஸ்ட் நான் பிஸியா இருக்கு, ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷனுக்காக தான். அது நாங்க நீங்க சாட்டிஸ்ஃபை ஆனது தான். ஓகே சார். ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்கு ஆல்ரெடி தெரியும் என்னென்ன விஷயம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ நாளைக்கு சண்டே ஒரு நாள் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ஏதாவது வந்து ஃபோட்டோஸ் எடுத்து ஆன்லைன் அப்டேட் பண்றோம். ஓகே சார். வேற எது டவுட்ஸ் மேம்? எது டவுட் இல்ல, காமெண்ட் தான் பண்ணிருக்கீங்க, பண்ணுங்க. அதே மாதிரி தான் பண்ணணும். சூப்பர் மேடம். ஓகே. நிறைய பேர் வந்து ட்ரெயினில் வரீங்க, பஸ்ஸில் வரீங்க. ஸோ இது இஸ் த மெயின் பாயிண்ட். சிக்பேட் வரம்பு, சிக்பேட் மெட்ரோ ஸ்டேஷன் இது மெயின் பாயிண்ட்டு. அங்கே வந்துடணும். சிக்பேட் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பிவிகே ஐயங்கார் ரோடு இது. ஸோ இது மெட்ரோ பிளாசா பக்கத்துலேயே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அப்படி மேலே நடந்து வந்தாச்சுன்னா ஸோ நாங்கள் காட்டுற ரூட் நீங்கள் டீப்பாக ஃபாலோ பண்ண இருப்பா. யூ ஜீன்ஸ் தெரியுது லெஃப்ட்டில். ஸோ அது கொஞ்சம் முன்னாடி போச்சுன்னா ராகவேந்திரா ஹோட்டல் இருக்கும். ஸோ ராகவேந்திரா ஹோட்டல் தாண்டி முன்னாடி வரணும். மெயின் வந்து சிக்பேட் மெட்ரோ ஆன பிறகு ராகவேந்திரா ஹோட்டல் முன்னாடி முடித்த பிறகு சிக்பேட் சர்க்கிள். ஸோ சிக்பேட் சர்க்கிள் இங்கே வண்டி தேவையில்ல, ஆட்டோ தேவையில்ல, புரோக்கர் தேவையில்ல, யாருமே தேவையில்லை. நீங்கள் ஒரு 100 மீட்டர் நடந்தாலே போகணும். திஸ் இஸ் கால்ட் சிக்பேட் சர்க்கிள். இங்கே பார்க்குறீங்களா, இந்த சர்க்கிள் தான் பேர் சிக்பேட் சர்க்கிள்னு சொல்லுவோம். சர்க்கிள்னா ரவுண்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதுலேருந்து லெஃப்ட் எடுக்கணும். ஸோ இந்த லெஃப்ட் எடுத்தாச்சுன்னா முன்னாடி வந்தால் உடனே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு HDFC, PNB, பேங்க்ஸ் ATM கிடைக்கும். ரைட் சைடில் அப்படியே பார்த்து நின்றா உங்களுக்கு ஹை சில்க்ஸ் அப்படி தெரியுது பாருங்கள். ஸோ இதோட ஒரு டெம்பிள் தெரியுது பாருங்கள். இங்கே ராகவேந்திரா டெம்பிள், ராகவேந்திரா மட்டா அப்படின்வாங்க. ஸோ இதோட ஆப்போசிட்டில் தான் இந்த ஸ்டைல் என்னன்னு தெரியுது பாருங்கள். இந்தியன் ஃப்ளாக் போட்டிருக்குது. ஸோ இந்த இந்தியன் ஃப்ளாக் போட்டிருக்கிறது தான் நமது ஃப்ளாக் கலர். சாரி, இந்தியன் ஃப்ளாக் இல்லை, சஜன் ஷா மார்க்கெட். இதுக்குள்ளே தான் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வரணும் நீங்கள். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு வந்து இந்த பாருங்களேன், இதுக்குள்ளே வந்தாச்சுன்னா அப்படியே போர்ட்ஸ் பார்த்தோம் வந்தால் நீங்கள் பாருங்கள் முன்னாடியே தெரியும். இங்கே போர்டு எழுதியிருக்கும் பாருங்கள், ஸ்டைல் 11 ஸ்டெப்பு ஏறின உடனே உங்களுக்கு கிடைக்கும். டைரெக்ஷன்ஸ் எல்லாம் மேலே கூட இருக்குது பாருங்கள் போர்டு. ஸோ இதுக்குள்ளே ஃபஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் ஸ்டெப் ஏறி வரலாம், இல்லை லிஃப்ட் கூட இருக்குது. லிஃப்ட்டு யூஸ் பண்ணி ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வரலாம். ஸோ நீங்கள் யாருமே கேட்க தேவையில்ல. இதெல்லாம் ஒரு இந்த வீடியோ வச்சாலே போதும். இங்கே தெரியும் பாருங்கள், இது தான் த ஸ்டைல் 11. எங்கேயுமே தூரம் எல்லாம் கிடையாது. ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறேன்னு நடந்து வந்தாலே போதும். ஈவன் ட்ரெயின், பஸ், காரில் வர்ற டீமுக்கு கூட நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்தாலே போதும், உங்களுக்கு எல்லாமே டிசைன்ஸ் நாங்கள் எல்லாமே காட்டுவோம்.